வந்து பல வழிகள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும், இல்லாதவங்களுக்கு சோற போடு, இப்படிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல் நம்ம ஏன் என்ன சொன்னா, முதல் உன் குடும்பத்துல ஒழுங்கா இருக்கா, உன் மனைவி வாயிலையும் பிள்ளைய வாயிலையும் விழாம இரு, உன் தாய் தந்தையினுடைய வாயில விழாம இரு. இப்படி இருந்தாலே போதும், அந்த குடும்பம் நிச்சயமான நலனை நோக்கி பயணிக்கும். இதுதான் இல்லற தர்மம். அதுலயே தர்மா கழியும். ஆனா ஐயா எப்படி தெரியுமா கழிப்பாரு? ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட விதி 2வது மாடியில் வந்து கீழே விழுவணும்னு வச்சுங்க. கீழே விழுந்து அவனுக்கு கால் உடையும், 6 மாசம் பெட்ல இருக்கணும். இது விதி. ஆனா ஐயாவை வணங்கக்கூடியவனுக்கு இந்த மாதிரி படிக்கட்டு சின்ன படிக்கல இப்படி ஏறுவான், பழக்கணும் விழுந்துருவான், அது காலுடையும் 6 மாசம் பெட்ல இருப்பான். ஆனா இந்த விஷயம் எப்படி சொல்லுவானா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அன்னைக்கு 3வது மாடியில இருந்து விழுந்தா கால் உடைஞ்சது, உயிர் பயத்தோட சொல்லுவான். ஆனா இதை எப்படி சொல்லுவான், ரொம்ப ஒண்ணுடா நம்ம படிக்கிட்டே இருந்தா டொக்குன்னு விழுந்துட்டாங்க, 6 மாசம் படுத்து வச்சுக்கலாம் அப்படிமா. அப்போ இந்த மனதில் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் சத்குருநாதர். நாம பட்டுட்டோம், கை கால் உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு கீழே வந்து அடிபட்டு மண்ணையில ஓட்ட விழுந்துச்சுன்னா அது ஆறி போச்சுன்னா அது தழுந்து போகாது. அது காரணம் அவரவர்கள் செய்த இதுதான். ஆனா ஐயா கவனிங்கன்னா அந்த தழும்பு மறையதோ இல்லையோ அதனுடைய வலி இருக்காது, மீண்டும் அந்த வளர்ச்சி அடையாமல் அந்த வலி இல்லாமல் பார்த்துப்பார், அந்த இடம் நல்லபடியா வச்சுக்குவார். அதனால ஐயாவை முழுமையா நம்புங்க. நாம நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் இப்படி பார்த்து பழக்கப்பட்டு போயிட்டோம். யமகண்டத்தில் வீட்டில் 1 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தா வாங்காம இருந்திருக்கீங்களா? வராத பணம் தான் வாங்காம இருந்திருக்கீங்களா? யமகண்ட நேரத்தில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கலாம், இல்லை ராகாலத்தில் உங்க குடும்பத்தில் குழந்தை போட்டா தூக்கி உபயோக போட்டுருவீங்களா? ஐயா சொல்றது என்ன, எல்லா நாளும் நல்ல நாள். அப்படி எவன் நினைக்கிறானோ அந்த குடும்பம் தான் நல்ல நடக்கும். நீ கெட்ட நாள் ராகாலம் இதுன்னு ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா உனக்கு அந்தந்த நேரத்துக்கு தரமா அந்த பலன்கள் நீ அனுப்பிச்சா காரணம் அதுக்கு நீங்க தான். அந்த கெட்ட நேரத்துக்கு காரணம் நீங்க தானே ஒதுக்குறீங்க. கெட்டதை ஒதுக்கும் போது தான் கெட்டதை டெவலப் பண்ணும். ராகு மாதிரி கொடுப்பவர்கள் யாருமே இல்லை. கேது மாதிரி யமகண்டம் கேது மாதிரி ஞானத்தை கொடுப்பவன் யாருமே இல்லை. ஆனா நாம தேவைப்படும் போது ராகு கேது வணங்கிக்குவோம். அதனால எல்லா நேரம் காலமும் எல்லா நிமிடமும் நமக்கு நல்ல நேரம் என்று மனசுல கருதுங்க. கெட்டது வந்தாலும் அது நல்லதுக்காக வந்து நினைங்க. இதோட போயிடுச்சு, இனிமேல் இன்னும் நல்லது நடக்கும் நினைங்க. உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு விசாலமாக நல்லதை நினைச்சு பயணிக்கிறதோ அன்னைக்கு நல்லது வரும். நீங்க கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கெட்டது வரும், நிச்சயமா கெட்டது வரும். அவங்களுக்கு என்ன அப்படி போறேன், ஒரு சாதாரணமா சொல்றேன், ஒருத்தரை கண்டு பொறாமைப்பட்டு ஆத்திரப்பட்டு ஐயோ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தானே இன்னைக்கு போற அவன் போறான் BMW கார்ல போறான், அவனுக்கு ஒரு யோகம்டா, அவனுக்கு மச்சம்டா, இப்படிலாம் பேசுறோம். ஆனால் இவனுக்கு யோகம் மச்சம் என்று 10 பேர் பேசும்போது அவனுடைய வார்த்தையும் அவனுடைய எண்ணமும் அவனை காக்காம இருக்காரு. என்னைக்கோ ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ மனிதர்களுக்கு மனிதர்களே எதிரியா இருக்காங்க. இந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஒருத்தர் யோகம் அவன் செய்த ஒரு யோகத்துக்காக அவனுக்கு கிடைக்கும் பலன். நல்ல மனைவி ஒருத்தர் அமைந்தா இந்த மனைவி மக்கள் 3 நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. அது பகவான் கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதம். எப்படி கிடைக்கும்? நீங்க செய்த கர்மாவின் பயனால்தான் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல வீடு கிடைக்கும். இதை மட்டும் மனசுல வச்சுங்க. ஆகையால நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம். இன்னைக்கு அவர் வேலூர் வந்து அவருக்கு சந்தர்ப்பம் அவரும் வந்திருக்காரு, அமர்ந்திருக்காரு. அவருடைய பிள்ளை சீக்கிரமா எந்த குறையும் இல்லாம அந்த பிள்ளைக்கு ரிசல்ட் வரணும். அதே மாதிரி நீங்களும் மனசுல போடுங்க. உங்க குடும்பத்துல யாராவது கஷ்டப்படுறாங்களா, வேதனை படுறாங்களா, அவங்களுக்கு அவங்க குடும்பம்னா நான் என்ன சொல்றேன், அக்கா அண்ணன் தம்பி எல்லாத்துக்காக வேணுங்க. இன்னைக்கு அண்ணன் பேசலையா தம்பி பேசல அப்படிலாம் கவலைப்படாதீங்க. உங்க மனசுல எல்லாருக்கும் நல்லவர்கள் நினைங்க. பாருங்க, எவன் உங்களை கெடுக்கிறானோ அவனே உங்களுக்கு பலவிதமான அதிசயங்களை பண்ணிடுவான், நல்லது பண்ணுவான். இது நான் அறிந்த உண்மை. ஐயா யாருமே ஒருத்தரை கொலை சொல்லவே விட மாட்டார். திட்டு போட உன் குழப்ப பாடுறா, உன் முழுக சொல்லிய பாட அடுத்த முழுவத சொல்லிய முழுக சொல்லியாடுறான். நம்ம
பார்க்க முடியுதா? அதனால நீ நல்லவனா, அதுக்குதான் என்ன சொன்னாரு, நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நல்லா இருந்தா. அதனால முன்னாடி இருக்கவங்க நல்ல கெட்டவன் பார்க்க வேண்டாம், நான் நல்லவன் என்று ஒவ்வொரு நிமிடமும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா அந்த குடும்பத்துல நல்லது தானா வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லோகத்துல பலவிதமான அலைவரிசை இருக்கு. ஜெயா டிவி போட்டீங்கன்னா ஜெயா டிவி பார்ப்பீங்க, சன் டிவி போட்டீங்கன்னா சன் டிவி பார்ப்பீங்க, ராட்டிவி போட்டீங்கன்னா ராட்டிவி பார்ப்பீங்க. ஒவ்வொரு அலைவரிசையும் தனி அலைவரிசையா வருது. அதே மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கு. இதுல கெட்டதை நீங்க அதிகமா உபயோகப்படுத்துறதுனால தான் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமா வருது. எப்படியாப்பட்ட மனிதனுக்கும் எந்த காமத்தின் உணர்வால் பிறந்தானோ அவனுக்கு நிச்சயமாக இந்த மாயாவுடைய லோகத்திலிருந்து சில பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அது வந்து விடுபடணும்னா நல்லது 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 நல்லதுன்னு போட்டுட்டே போகும். நல்ல சிந்தனை, நற்சான்றவர்களுடைய தொடர்பு, நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை விதித்த நல்ல குருமார்களுடைய அவங்களுடைய பார்வையில படுறது, அவங்க பாதத்தை விடாம பிடிச்சுக்கிறது, இப்படிலாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க குடும்பத்துல நல்லா நடக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் சொன்னவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்களை சார்ந்திருக்கவங்க யாராவது கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக போங்க. ஏன்னா ஐயா அது ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு அடிபட்டது கூட கேட்காம பக்கத்துல அடிபட்டுருக்காங்க, அவங்க நல்லா பண்ண சாமின்னு கேட்டீங்கன்னா உனக்கு அடிபட்ட ஐயா காப்பாற்றுக்கிறான். இதை நல்லா வச்சுங்க. அதனால அடுத்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து சத்குருவிடம் இன்று முதல் இன்னைக்கு அமாவாசை வந்து மிக விசேஷமான அமாவாசை. வைகாசி மாதத்துல வந்த அமாவாசையில இன்னைக்கு 5 கிரகங்கள் அங்க இருக்கு. அந்த ராசியில ரிஷப ராசியில 5 கிரகங்கள் இருக்கு. இந்த 5 கிரகங்களும் நல்லது பண்ணணும். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் நல்லது பண்ணணும். அதனால செவ்வாயா ஏதோ இருக்கு, அங்க 5 கிரகமும் உங்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்தில் அமரும் பொழுது அவன் யோகசாலியா இருக்கான். அது இன்னைக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமாவாசை நாள்ல வந்திருக்கு. நீங்க வேண்டிங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க வேண்டிக்கிறீங்களோ உங்க முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆகையால் மனசார ஒரு 5 நிமிஷம் கண்ண முறைங்களா, மற்றவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் அதுல நான் பூஜையை ரெடி பண்ணி